வணக்கம். இது கோல்டன் காஃபர். நாம இந்த சேனல்ல மகாபாரத கலைக்கதையை பார்த்துட்டு இருக்கோம். போன பதிவுல விஸ்வர்வராஜரின் மகள் சர்மிஷ்டைக்கும் சுக்கராச்சாரியரின் மகள் தேவயானிக்கும் நடந்த சண்டை எங்கே போய் முடிந்தது அப்படிங்கறத விரிவாக பார்த்தோம். இந்த பதிவுல தேவயானி யாரை திருமணம் செய்து கொண்டால், தேவயானிக்கு பணிப்பெண்ணாக வந்த சர்மிஷ்டையால் யயாதிக்கு கிடைத்த சாபம், அந்த சாபம் நீங்க அவர் என்ன செய்தார் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இது யயாதியின் கதை. யயாதி அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு குருநாட்டை ஆண்ட மன்னர். இவர் 100 அஸ்வமேத வேள்விகளை செய்த நகுசனுக்கும் சிவனின் மகளான அசோக சுந்தரிக்கும் பிறந்தவர். இவரின் சகோதரர் யதி. யதி துறவியானதால யயாதி அரசாண்டார். இந்த யயாதி தாங்க பாண்டவர்களின் முன்னோர்கள்ல ஒருவர். தர்ம நெறியுடன் பித்ருக்களுக்கு தேவர்களுக்கு செய்ய வேண்டிய நியமம் பூஜை இதையெல்லாம் பக்தியோடு செய்துட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம தன் நாட்டு மக்கள் மனம் குளிர நல்ல ஆட்சியும் புரிஞ்சுட்டு வந்தாரு. இந்த சமயத்துல தான் சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானிய யயாதி திருமணம் செஞ்சுக்கிறாரு. தேவயானி அஸ்தினாபுரத்துக்கு வரும்போது கூடவே தன் தோழியுமான விருஷபர்வராஜனின் மகளுமான சர்மிஷ்டையை தன் பணிப்பெண்ணாக அழைச்சிட்டு வந்தாங்க. பல காலம் யயாதியும் தேவயானியும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த சந்தோஷத்திற்கு பரிசா யது, துர்வசு அப்படின்னு 2 ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த சமயத்துல யயாதியை தனிமையில் சந்தித்த சர்மிஷ்டை, என்னை திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு வேண்டா. யயாதியும் சர்மிஷ்டையின் அழகுல மயங்கி தன் மனைவி தேவயானிக்கு தெரியாம ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிறாரு. சர்மிஷ்டைக்கு யயாதி மூலமாக துரியு, அனு, புரு அப்படின்னு 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடுது. ஒரு நாள் சர்மிஷ்டையின் அரண்மனைக்கு சென்ற தேவயானி அங்க யயாதி மாதிரியே 3 குழந்தைகளை பார்த்து அதிர்ந்து போறா. உடனே உங்க தந்தை யார் அப்படின்னு கேட்க அவங்களும் யயாதின்னு சொல்ல தேவயானி கோபத்தின் உச்சிக்கே போறா. உடனே அவள் தந்தை சுக்கராச்சாரியரிடம் சென்று சர்மிஷ்டையும் யயாதியும் அவளுக்கு இழைத்த துரோகத்தை சொல்லி அழகிறா. இதனால் கடும் கோபம் கொண்ட சுக்கராச்சாரியார் யயாதிக்கு நீ முதுமையை அடைவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. சுக்கராச்சாரியார் இட்ட சாபத்தால திடீர்னு முதுமையை அடையறாரு யயாதி. அவரால அந்த கிள தோற்றத்தை ஏத்துக்கவே முடியல. உடனே அவர் சுக்கராச்சாரியாரின் காலில் விழுந்து, நான் செய்தது தவறுதான், மன்னிக்க முடியாத தவறுதான், என்னை மன்னித்து எனக்கு சாப விமோசனம் தாங்க அப்படின்னு சொல்லி கதறினார் யயாதி. யயாதி கதர்னத தாங்க முடியலைங்க சுக்கராச்சாரியார்னால. அதனால யயாதி, என்னால் என் சாபத்தை நானே மாற்ற முடியாது, ஆனால் வேறொருவரோட சம்மதம் பெற்று உன் முதுமையை அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட இளமையை நீ அடையலாம் அப்படின்னு சொன்னாரு. யாருங்க யயாதியோட முதுமையை வாங்குவதற்கு சம்மதிப்பாங்க? இளமைன்னு ஒண்ணு இருந்தா தானே உலக சுகங்களை அனுபவிக்க முடியும். ஆனாலும் யயாதி மனம் தளரல. ஒரு நாள் தன் 5 மகன்களையும் யயாதி அழைத்து பேசுறாரு. உங்க தாத்தா சுக்கராச்சாரியார் எனக்கு கொடுத்த சாபத்தால இந்த முதுமை எனக்கு வந்துருச்சு. இது நாள் வரையில பூஜை பக்தின்னு நியமங்களிலேயே என் வாழ்நாள கழிச்சிட்டேன். உலக சுகங்களை நான் திருப்தியா அனுபவிக்காம போயிட்டேன். அதனால எனக்காக என்னோட முதுமைய உங்களை யாராவது ஒருத்தர் வாங்கிக்கிட்டு உங்களோட இளமைய எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. முதல் மகனை யதுவை பாக்குறாரு. யது உடனே, தந்தையே, உங்களோட கிளத்தோற்றத்தை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பு எனக்கு கிடைச்சாலும் இதுல என்ன சுகத்தை நான் பார்ப்பேன்? அது மட்டும் இல்லாம என்னை பார்த்து பெண்களும் பணியாட்களும் வாய் விட்டு சிரித்து ஏளனமா பார்ப்பாங்க. என்னால முடியாது. நீங்க வேணா என்னை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தம்பிகளை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார். உடனே தன்னோட 2வது மகன் துர்வசு கிட்ட கேட்கிறாரு. அவரும், வலிமை அழகு மட்டுமில்ல அறிவையும் அளித்திடும் முதுமையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் தந்தையே? என்னாலும் முடியாது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நழுவிட்டாரு. 3வது மகன் துரியுவிடம் கொஞ்சம் நம்பிக்கையோடு கேட்கிறாரு. அவரும், தந்தையே, யானை ஏறவும் குதிரை ஓட்டவும் இந்த முதுமையால எதுவும் செய்ய முடியாது, பேச்சும் குளிரிடும், இப்படி ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையை உருவாக்குற முதுமையை வச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. தன்னோட 3 மகன்களும் முடியாதுன்னு சொன்னதுனால மனசு உடைஞ்சு போயிட்டாரு யயாதி. இருந்தாலும் தன்னோட 4வது மகன் அனு கிட்ட கேட்கிறாரு. மகனே, சில காலத்துக்கு மட்டும் என்னோட முதுமையை ஏத்துக்கோ,
அதுக்கப்புறம் நான் எனது முதுமையை திரும்ப வாங்கிக்கிறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதே அப்படின்னு தன் மகன் அணுவை கெஞ்சாத குறையா கெஞ்சுறாரு. அதை பார்த்தும் அணுவுக்கு தந்தை மேல இரக்கமே வரல. தந்தையே, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்றத நான் கேட்டேனா என் உடம்ப சுத்தம் செய்யறதுக்கு கூட அடுத்தவங்களோட உதவியை தான் நாட வேண்டியிருக்கும். இதனால நான் தான் கஷ்டப்படுவேன். என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நழுவிட்டாரு. கடைசியா யயாதிக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவரோட கடைசி மகனான புரு. புரு எப்போதும் அவர் தந்தை சொல்றத கேட்டு நடப்பவர். அவரிடம் யயாதி, மகனே, நீயாவது உன் நிலைமையை எனக்கு தந்து என் முதுமையை ஏற்று என்னை காப்பாற்று. என்னை வருத்துகிற இந்த தள்ளாமை நரை நான் செய்த துரோகத்திற்கு சாபமாக வந்துருச்சு. இதனை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனக்கு துயரத்தை கொடுக்கிற இந்த முதுமையை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நான் கொஞ்ச காலம் உலக சுகத்தை அனுபவிச்சுட்டு உன் இளமையை உன்னிடமே திரும்ப தந்து என் முதுமையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். உன் அண்ணன்களைப் போல நீயும் முடியாத அப்படின்னு சொல்லிடாதே அப்படின்னு சொல்லி புருவ பாக்குறாரு. யாதோ தன் தந்தை யயாதி மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருந்தாரு. தந்தையே, நீங்க சொல்ற மாதிரியே நான் முழு மனசோட என் இளமையை உங்களுக்கு தரேன். உங்ககிட்ட இருக்கிற முதுமையையும் அரசையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே யயாதி தன் மகனை கட்டி அணைச்சு மகிழ்ந்தாரு. அவர் தொட்டதும் யயாதிக்கு இளமை திரும்பிச்சு. யயாதியின் முதுமை புருவுக்கு போயிருச்சு. முதுமையான புரு அஸ்தினாபுரத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்து புகழ் பெற்று தன் தந்தை யயாதிக்கு பெருமை சேர்த்தாரு. யயாதி தன் இரு மனைவியான தேவயானி மற்றும் சர்மிஷ்டையுடன் வெகு காலத்திற்கு இன்பமாக வாழ்ந்தாரு. ஒரு கட்டத்துல இந்த இன்பத்திற்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட முதுமையை வாங்கி இளமையை கொடுத்த கடைசி மகனான புருவிடம் திரும்பி வராரு. அப்போது யயாதி தன் வாழ்க்கையில் கற்ற சில பாடங்களை புருவுக்கு சொல்றாரு. என் அன்பான மகனே, விரும்புறத அனுபவிக்கிறதால மட்டும் ஆசை அடங்காது. அதை தொடர்ந்து அனுபவித்தால் ஆசைகள் அதிகமாகிறதே தவிர குறைவதில்லை அப்படிங்கிறத நான் இப்போதுதான் கத்துக்கிட்டேன். அது இதுநாள் வரையில உணராம இருந்தேன். நெல், பொன், பசு, பெண் இவையெல்லாம் மனிதர்களின் ஆசையை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. விருப்பம் இல்லாத வெறுப்பும் இல்லாத சாந்தி நிலையான பிரம்ம நிலையை நான் அடையணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு நீ அளித்த இளமையை திரும்ப வாங்கிட்டு உன்னோட முதுமையை எனக்கு கொடுத்துடு. நீ நாட்டை நல்லபடியா ஆட்சி செய்திருக்கிற. அதனால இனிமேல் நீயே இந்த நாட்டை ஆட்சி செய்துவான்னு சொல்லிட்டு தன்னோட இளமையை புருவுக்கு கொடுத்துட்டு புருவோட முதுமையை யயாதி வாங்கிட்டாரு. இந்த புருவோட வழித்தோன்றர்கள் தான் சந்தனு மன்னன், பீஷ்மர் மற்றும் பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாம். புருவோட வம்சத்துல இருந்து வந்ததுனாலோ என்னவோ எப்படி புரு தன் தந்தைக்கு தன் இளமையை விட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி பீஷ்மரும் அதுக்கு ஒரு படி மேல போய் தன் தந்தைக்காக கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தார். அதற்கப்புறம் யயாதி தன் இரு மனைவிகளையும் அழைச்சுக்கிட்டு வனப்பகுதிக்கு போறாரு. அங்க பல காலம் தவம் செய்து இறைவனை அடையறாரு. யயாதி சொன்ன பாடம் புருவுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் தான். உலக விஷயங்களை எத்தனை முறை அனுபவிச்சாலும் அந்த ஆசை அதிகமாகுமே தவிர குறையாது. இதனால நம்ம மனமும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம மனசை எப்போ இறைவன்கிட்ட செலுத்துறோமோ அப்பதாங்க மன அமைதி, ஆனந்தம்ங்கிறதெல்லாம் அனுபவிப்போம். இந்த கதையை கேட்குற உங்களுக்கும் ஆனந்தம், மன அமைதி இவற்றையெல்லாம் இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் வேறொரு மகாபாரத கதையோடு சந்திப்போம்.